எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வை பலமுறை நம்ம எழுதியிருப்போம். ஆனால் ஒரு முறை கூட நம்ம தேர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டோம். இப்போ கூட நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் நல்லா பண்ணியிருப்போம். ஒரு 130 ப்ளஸ் போட்டிருப்போம். வரும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்போம். வராது. இதற்கு அடுத்த மாதம் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமு நம்ம 165 போட்டிருப்போம். எப்பயுமே நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத நாம் கண்டிப்பாக நமக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை பகுத்து ஆராயணும். அதில் பொதுவாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி நம்ம பொதுவாக சொல்கிறது மற்றவங்களோட தப்பு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட தப்பை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருப்போம்? இப்போ 138 எடுத்து குரூப் ஒன் எக்ஸாமில் ப்ரிலிமினரியில் கிளியர் ஆகாமல் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாருமே வந்து யூடியூபர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னோன்னா, ஒரு 135, 138 கட் ஆஃபாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்திருக்கு. 140 ப்ளஸ் அப்படின்றது கட் ஆஃபாக வந்திருக்கு. என்ன ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெயில் ஆனதுக்கு 138 எடுத்தோம். 140 எடுத்தவங்களுக்கு கூட வரல. 142 போட்டவங்களுக்கு கூட வரல. ஆனால் 140 எடுத்தவங்களுக்கு வந்திருக்கு. கீஸ் ஃபைனலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ எதனால் வரல? இது அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் இதே தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் இப்போ நம்ம ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதம் படிக்கிறோம். அந்த 3 மாதம் படித்து இதுக்கு முன்னாடி குரூப் ஒன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரிலிமினரியில். ஆனால் இப்போ பாஸ் பண்ண முடியல அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 90 தான் இருக்குது. அதில் கேட்டகரைஸ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. முன்னாடி 1:50 ரேஷியோவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ 1:20 ரேஷியோவில் எடுக்கிறாங்க. ஸோ முன்னாடி ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் இந்த குரூப் ஒன் எக்ஸாம் நடக்கிறப்பவே சொன்னேன், இதுதான் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வைக்கிறதுலே டஃபஸ்ட் எக்ஸாம். இந்த ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப டஃப். மெயின்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட் டு இந்த குரூப் ஒன் ப்ரிலிமினரியோட கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 3 மாதத்தில் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் முதல் தப்பு. எல்லாருமே பண்ணக்கூடிய முக்கியமான தப்பு. ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து நம்ம டெஸ்ட் எழுதுவோம். இந்த டெஸ்ட் கூட எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்மளுடைய வேலையே நேரம் போக மீதி நேரத்தில் படித்து எழுதுவோம். ஆனால் இந்த எக்ஸாமில் இப்போ பாஸ் பண்ணவங்க ஃபுல் டைம் வேலையாகவே இதை தான் எடுத்து பண்ணுறாங்க. இங்கே டைம் தான் வேல்யூ பண்ணுது. உங்களோட அறிவெல்லாம் யாரும் வேல்யூ பண்ணுறதே கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக வேல்யூ பண்ணாது. யார் 12 மணி நேரம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் வரும். யார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிசல்ட் வராது. இதுதான் முதல் முக்கியமானது. எல்லாருமே என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய செட் ஆஃப் நோட்ஸு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எப்பயுமே எடுத்து படிச்சுட்டு டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ஓரளவு ஒரு திருப்தியான அளவுக்கு இருக்கும். ஸோ இங்கே டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ப்ராப்பராக இங்கே நடக்கிறது கிடையாது. சரிங்களா? கொஸ்டின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லாமல் ரொம்ப மேம்போக்காக கேட்டு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி சொல்லிட்டாங்க, வருஷம் வருஷம் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா ஆகாது. ஏன்னா எக்ஸாம் நடந்து 2 3 மாதம் தான் ஆகுது. உங்களுக்கு இப்ப அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டும் வந்து சீக்கிரமா போடுறதுனால, இந்த டைம்ல வேகன்சிஸ் பெருசா கிரியேட் ஆயிருக்காது. ப்ரமோஷன்ஸ் எதுவும் இந்த டைம்ல குடுத்துருக்க மாட்டாங்க. அப்படின்னு இருக்கப்ப, மோஸ்ட்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இந்த ப்ராசஸ் 1 1/2 வருஷம் போகுது அப்படின்னா, அந்த வருஷத்துல உள்ளக்கூடிய வேகன்சியும் சேர்த்துருவாங்க. அதனால நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இப்ப கட் ஆஃப் குறையறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். நமக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா. ஆனா இந்த டைம் இனி வரப்போறது எல்லாத்துலயும் என்ன நோட்டிஃபிகேஷன்ல சொல்றாங்களோ, அதே அளவு வேகன்சிஸ் தான் இருக்கும். எதனால இப்ப இத சொல்றோம் அப்படின்னா, வருஷம் வருஷம் இவங்க எக்ஸாம் நடத்திருவாங்க அப்படின்றதுனால. மோஸ்ட்லி இப்ப குரூப் ஒன் எக்ஸாம் யாருமே எதிர்பார்க்கல. டக்குன்னு போட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் அதாவது ஜான்வரி 2025 அப்படின்னு சொன்னாங்க. ஜான்வரி 2025ல வேலையிலே சேர்ந்துருவாங்க போல. அவ்வளோ வேகமா இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பு அப்படின்றது இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் அந்த வேகத்துல போறோமா அப்படின்றத நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. ஸோ தோல்விக்கு முக்கியமான காரணம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோம் நம்ம காம்படிட்டர்ஸை. எக்ஸாம் நம்ம படிக்கிறத நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம். ஸோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்க, அந்த கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாத்தையும் படிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு திருப்திகரமானதாக இருக்கலாம். ஆனால் அந்த டிஎன்பிஎஸ்சி அதை அப்படி பார்க்கவே பார்க்காது. மார்க் எவ்வளோ எடுக்கிறீங்க, நீங்கள் 3 மணி நேரத்தில் படித்து எடுக்கிற மார்க்கை விட ஒருத்தர் 12 மணி நேரம் படித்து அதிகமான மார்க் எடுக்கிறாரா அவருக்கு தான் வேலை கொடுப்பாங்க. ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஆழ்ந்து திரும்பவும் படிங்க. சரிங்களா? ஸோ என்னன்னா இந்த எக்ஸாமில் நம்ம தோல்வியை
ஒப்புக்கொள்ளாதவன் தான் திரும்ப திரும்ப வெற்றி பெறுவான். சரிங்களா? நான் தோல்விய ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா அடுத்த டைம் நம்ம ஃபெயில் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே நான் வந்து 3 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன். எனக்கு இது அதிகம். அ அப்படின்ட்டு இந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்ட வந்து ஓகே ஜஸ்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க கண்டிப்பா பாஸ் பண்ண மாட்டாங்க. இத இத மீறி நான் என்ன பண்ண போறேன்? ஸோ இப்ப நம்மளால நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, நெறையத்த நம்ம திரும்பி பெற்றலாம். நம்மளுடைய மணி ஆகட்டும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய ஹெல்த் எல்லாத்தையும் நம்மளால திரும்ப பெற்ற முடியும். ஆனா நம்மளுடைய நேரத்த திரும்ப பெறவே முடியாது. திரும்பி 1 வருஷம், 1 1/2 வருஷம் வெயிட் பண்ணி தான் இந்த எக்ஸாம நம்ம எழுதணும் அப்படின்றக்கப்ப, நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணணும் இதுக்கு அப்படின்றத நீங்க பாருங்க. ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல போறீங்க அப்படின்னா, ஒரு 3 வருஷம் கழிச்சு வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல போனீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு 25 வருஷம் தான் நீங்க சர்வீஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. இதுல போனீங்கன்னா 28, 29 வருஷம் இருக்கும். ஸோ என்னன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷங்கள் நீங்க எவ்வளோ லேட்டா என்டர் ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு ப்ரமோஷன் சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா சர்வீஸ்குள்ள வரோம் அப்படின்றது தான் முக்கியம். ஒரு 30 பிளஸ் இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, சேலரியே வந்து அந்த ப்ரமோஷன் வாங்கலினாலுமே சேலரி அவ்வளோ சேலரி இருக்கும். பிரைவேட்ல யாருமே தர முடியாத அளவுக்கு சேலரி அப்படின்றது இருக்கும். ஒரு 30 இயர்ஸ் இருந்தது அப்படின்னா. ஒரு 35 இயர்ஸ்லாம் இருக்கு உங்களுக்கு சர்வீஸ் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா என்டர் ஆகுறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுங்க. ஓகே. ஸோ என்ன உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றத நீங்க உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாருங்க. இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்றோம், இந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ட திருப்பி படிங்க. ஒரு பிரிலிமினரி எக்ஸாம்க்கு ஒரு 1 வருஷம் நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. பிரிலிமினரி எக்ஸாம் ஆல்மோஸ்ட் ஒரு 50-80% நம்மளுடைய மெயின்ஸ் எக்ஸாம கவர் பண்ணி தான் பிரிலிமினரிக்கு சிலபஸ் வச்சிருக்காங்க. ஸ்கூல் புக்க தாண்டி நம்ம நெறையா படிக்கணும். லக்ஷ்மிகாந்த் ஃபுல்லா நம்ம பாலிட்டி படிக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம டைம் எடுத்துக்கணும். உங்களுடைய பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்கூல் புக் மட்டும் வச்சு நம்ம கட்டிட்டுருக்கோம். அது எப்பனாலும் உடைஞ்சு விழும். அத நீங்க கண்ணெதிரே பார்ப்பீங்க. உங்களுக்கே வந்து உங்க தோல்விக்கான காரணம் தெரியாமயே போகும். ஓகே நான் நல்லா தான் படிச்சேன். ஆனா ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு இருக்கப்ப, அடுத்த எக்ஸாம்க்கு எதுக்கும் படிக்கணும் அப்படின்ற நெனப்பு கூட வராது. சரிங்களா? நெறைய பேர் கால் பண்ணி கேட்கிறவங்க என்ன என்ன சொல்றாங்க, கடைசி நேரத்தில படிச்சது எல்லாமே மறந்த மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா மறந்த மாரி தான் இருக்கும். அதனால எந்த விதத்திலயும் பயம், பதட்டம் அப்படின்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க. இப்ப வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட ஒரு 800 போஸ்ட் போல நல்ல போஸ்ட் சரிங்களா? நீங்க போனீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஆஃபீசர் கேடர்ல உங்க டிசிடிஓ நெறையா இருக்கு. அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்பரேட்டிவ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்ல போஸ்ட்டு. நல்லா இண்டிவிஜுவலா நீங்க ஒரு பெரிய ஆஃபீஸரா ப்ரமோஷன் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமானது. இனி அடுத்து வரக்கூடியதில இது மாரியான போஸ்டர்ஸ்லாம் வரும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்படின்னு இருக்கப்ப இந்த வாய்ப்பு கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். போன டைமு 150 பிளஸ் குரூப் 2 உடைய கட் ஆஃபா இருந்தது. இந்த டைம் வந்து இப்ப கட் ஆஃப் சொல்றதுல முட்டாள்தனம். ஆனாலும் ஒரு 160 கூட கட் ஆஃபா வருவதற்கு வாய்ப்புகள் நெறையா இருக்குதுங்க. ஆ தமிழ்ல எல்லாருமே போட்டுருவாங்க. மேத்ஸ்ல எல்லாரும் போட்டுருவாங்க. அந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு இப்ப குரூப் ஆ 4க்கு வந்து 170 பிளஸ் கட் ஆஃபா இருக்கலாம். சரிங்களா? அது மாரி இருக்கிறப்ப 160 பிளஸ்ஸா இருந்தா ரொம்ப நல்லா ஒரு சேஃபான ஸ்கோரா இருக்கும். ஏன்னா போன டைம் 150 அப்படின்றது 5000 வேக்கன்சி 57,000 58,000 பேர் போல எடுத்தாங்க. அதனால கட் ஆஃப் வந்து 150 இருந்தது. இந்த டைம் கட் ஆஃப் அந்த அளவுக்கு இருக்காது. அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்க 2க்கு போறீங்க. 2ஏக்கு 160 2க்கு போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 165 பிளஸ் ஆவது நீங்க போட்டிருந்தா தான் உங்களால 2ல எழுத முடியும். அது 5000 பேருக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா 165 பிளஸ் ஆவது போடணும். நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஐயோ! இந்த சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேனே! ஒரு 2 கொஸ்டின் சரியா போட்டிருந்தா, நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பேனே! அப்படின்ற ஒரு நெனப்பு இருக்கும் இல்லைங்களா? அத இப்பலருந்தே மனசுல வச்சுட்டு படிங்க. ஃபுல் டைம் படிங்க. 20 மணி நேரம் கூட கன்டினியூஸா படிக்கலாம். நைட்ல தான் தூங்கணும் அப்படின்னு கிடையாது. பகல்ல 1 மணி நேரம் தூங்கிட்டு நைட் ஃபுல்லா கூட படிக்கலாம். வேற எந்த நெனப்பும், வேற எந்த சிந்தனையும் இல்லாம படிச்சீங்க அப்படின்னா, பெருசா டிஸ்கஸ் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுத்து திரும்பி ஃபுல்லா படிச்சுட்டு இருக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ணுங்க. அந்த பயம் இல்லாம அந்த எக்ஸாம நம்ம போகணும். உள்ள போய் நம்ம தெளிவா அட்டெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீங்க. நன்றிங்க.